மத்தவங்களை குற்றப்படுத்தாதீங்க. மத்தவங்களை வந்து நீங்க நீங்க பண்றது தப்பு அப்படி இப்படின்னு குற்றவாளி ஆக்காத இருங்க. மத்தவங்களை வந்து ஆக்னிய தீர்ப்புக்குள்ள உள்ளாக்காத இருங்க. மத்தவங்களை விடுதலை பண்ணுவங்க அப்படின்னு. ஏன்னாக்க நீங்க மத்தவங்களை குற்றவாளிகளும் தீர்க்காம இருந்தாக்க நம்மளும் மத்தவங்க குற்றவாளியும் தீர்க்கப்படாம இருப்போம். நீங்க மத்தவங்களை ஆக்னிக்குள்ளாக தீர்க்காது இருந்தாக்க மற்றவர்களை நம்ம என்ன செய்யறோமோ அதுதான் நமக்கு செய்யப்படும்ன்ற மாதிரி மத்தவங்களை ஆக்னிக்குள்ளாக நம்ம தள்ளாம இருக்கச்சே நம்மளும் ஆக்னிக்குள்ளாக தள்ளப்பட மாட்டோம். மத்தவங்களை நம்ம விடுதலை பண்றச்சே நம்மையும் கர்த்தர் விடுதலை பண்ணுவார். இதுல என்னன்னாக்க கர்த்தர் நம்மளை மன்னிச்சிருக்காரு, நம்ம பாவங்களை மன்னிச்சிருக்காரு, நம்ம குற்றங்கள் எல்லாம் என்னாது இருக்காரு. அது போல நம்ம மத்தவங்களை மன்னிக்கணும். மத்தவங்களோட பாவத்தை நம்ம சொல்லி காமிக்க கூடாது. மத்தவங்களோட குற்றத்தை நம்ம பெருசுப்படுத்த கூடாது. அவங்கள நம்ம சரி நம்மள ஏசப்பா மன்னிச்சு நம்மளை விடுதலை ஆக்கினது போல அவங்களுக்காக பரிந்து பேசுறது, அவங்களுக்காக மத்தவங்க சொல்றச்சே இல்ல இந்த வாட்டி மன்னிங்க, அவங்க அந்த தப்பு செய்ய மாட்டாங்க, அவங்களுக்கு இயேசுவை பத்தி சொல்றது, இயேசுக்குள்ளாக